படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க, ஒரு இப்பவே எந்த கேள்விக்கும் பதில் இல்லை வந்துட்ட, கொலை அத்துப்புருவேன் இருக்கா தம்பி. இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், சிவநாட்டத்தை பார்த்திருப்ப, அதையும் சினிமால தான் பார்த்திருப்ப, சீமா நாட்டத்தை இந்த களத்துல பார்ப்பேன். நீ எவனுமே தப்பிக்க முடியாது. எந்த கேள்வி உனக்கு இருக்க அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன். இந்த ஓரத்துல நின்னுக்குருவேன், இது மாதிரி கட்டிடுவேன், பரம்புக்குண்டா பரம்புக்குள்ள கட்டிடுவேன், வேட்பாளர் உட்கார வச்சிருவேன், போட்டு கட்டுவேன். என் ஆட்சியில ஆத்தா பெரியம்மா அப்பா, என் ஆட்சியில உன் மகன் ஆட்சியில இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாடை எப்படி உருவாக்குறேன் பாரு, எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குறேன் பாரு, இங்க பாரு இங்க பாரு, நீ 1000-500 கையேந்தாம வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறேன் பாரு, படிப்பை எப்படி கொடுக்குறேன், மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன், தண்ணீரை எப்படி கொடுக்குறேன் பாரு, நீ பாரு எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன். இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா, இந்த பாருப்பா சிங்கப்பூர், சிங்கப்பூர் இந்த இருக்குப்பா, சிங்கப்பூர் நடக்குதுப்பா. நீ என்னை தப்பிக்க முடியாது. இவன் மாதிரி பிக்காரி பயலாடா நானு, மோட்டர் பிக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவன்டா தெரியுமா கொப்பனா பைத்துக்காரப்பட கார் விடுவான. நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன், அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டுல கொண்டு கொடுப்பேன். ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர், வீட்டுல மாட்டி வை. அவன் தான் சொல்லியிருக்கான், அறிவை தேடி ஓடு, நாளை வரலாறு ஒரு நிலையில தேடி ஓடி வரும்னு. தயவு செய்து மாட்டும்பேன்னு பேசியிருக்கேன். மாவீர தினத்துல தான் பேசினேன். இவங்க சீரியஸா பேசிருக்காங்க கார் தரம்ட்டு. சோறு இல்லாம கிடக்குற சனத்துக்கு காரையாப்பா காரு, எனக்கு எதுக்குப்பா காரு? எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியல. பிரபாகரன்கிற பேரை உச்சரிக்க பயந்தாண்டா, நீ எழுதி வச்சுக்கடா டே, என் தலைவன் மேல ஆணையிட்டு சொல்றா, 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கேன். இந்த 8 அதுவே 16 ஆயிரும்டா. நான் இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளனு வச்சுக்கடா, 20க்கு மேல ஏறி பல இடத்த நான் வென்றுடா. ஒண்ணு நான் ஆட்சி அமைப்பேன், இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனும் ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கப்புறம் பாரு சீமான் ஜெயிக்க போறான்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா. பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல, விடுதலை பேசுவான் பேசுவான். அவன் பயங்கரம் எல்டிடி எல்டிடி தி பர்ஃபெக்ட். நீ எழுதி வச்சுக்க பேசுவான். இன்னைக்கு எவனாவது தமிழர்னு பேசுறானாடா? இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்த நாள ஒரு அரங்கத்துல கொண்டாடிட்டு இருக்கோம்டா. எழுதி வச்சுக்கடா, அரசு விழாவாக உன் அண்ணன் நடத்தும் அரசு விழா. இவன் கொண்டாட மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவம். அவன் திருட்டு பய, அவன் முள்ள மாதிரி பய, முடிச்சிருக்கிறவன். அவன் நாட்டை காப்பாத்த வந்தவன், இவன் நாட்டை விற்கிறவன், திருடி திங்கிறவன். அவன் மலையை காப்பாத்தவன், மரத்தை காப்பாத்தினவன். உனக்கு தெரியுமாடா, ஒரு சவுக்கு ஒரு தேக்கு மரத்தை வெட்டினதுக்கு 1,00,000 மரத்தை நட்டுட்டு வான்னு தண்டனை கொடுத்தவன். அப்பேற்பட்ட வீரவன். அவன் மரமெல்லாம் இருக்குடா நாட்டுல. அவன் படையும் அவன் தாண்டா அங்க இல்ல, அவன் பிள்ளைகள் நாம இருக்கும்டா. லட்சிய உறுதியோட நில்லுங்கடா. நீங்க ஒண்ணு உனக்கு எந்த வேலையும் நான் தரல, சொல்றத மட்டும் கேட்டு. உனக்கு ஒரு கோடு போட்டிருக்கனா, விசில ஊதிட்டனா ஓடி போய் வெற்றி கொட்ட தொட்டு, வேற எதையும் எட்டி பார்க்காத. நீ எங்க ஓட்டு போடுவ அங்க நின்று. எப்படி நிக்கணும்? நம்ம பாட்டன் சுந்தரலிங்கம் மாதிரி நிக்கணும். எப்படின்னு சுந்தரலிங்கம் டே மன்னர் கட்டப்பொம்மரு ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சு, வெள்ளக்கார ராணுவம். சுந்தரலிங்கம் வா போலாம், தலைமறைவா இருந்து நம்ம போராடலாம். இல்ல இல்ல நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க. இல்ல சுந்தரலிங்கம் வானா, ஏன்னா பாட்டன் வெள்ளையத்தவன் இறந்துட்டால போர்ல, இருக்கிறது சுந்தரலிங்கனார் மட்டும்தான். நீ வா சுந்தரலிங்கம், நம்ம போய் தலைமறைவா இருந்து போராடலாம். என்னைய தாண்டித்தான் வெள்ளையன் படை இந்த கோட்டையை தொடணும்னு. ஏய் டேய் நீ ஏய் ஒற்றை மகனாக கோட்டை வாசல நின்று வெள்ளையன் படை ஏற்றி 8 நாள் சண்டை ஓட்ட மரவண்டா நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்கம். நம் தலைவன் கரும்புலி படையை உருவாக்கினார் என்றால் சுந்தரலிங்கம் அவருடைய அருமை உயிருக்கு உயிராக நேசித்த காதலி வடிவும் சேர்ந்து உடலிலே மண்ணெண்ணெயை கொட்டிக்கிட்டு வெடிக்கடங்களை போய் விழுந்து வெடிச்சாங்கடா. அப்படிப்பட்ட வீரன் மாதிரி நிக்கணும்டா. எவன் வந்தாலும் சரி, எத்தனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி, ஓட்டுக்கு 10,000 கூட 5,000 கூட 6,000 கூட பிரியாணி கொடு. என் பூத்துல என்னைய தாண்டி தாண்டா நீ வெற்றியை தோணும். என் பூத்துல என்னுடைய ஓட்டு தாண்டா. ஒண்ணு இல்லடா, உன்னோட பிறந்தவன் ஆத்தாள் அப்பன் சின்னத்தன் பெரியத்த மாமன் பொண்ணு காதலிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு மாமன் எல்லாரும் கூட்டி வச்சுக்கடா. நின்று 8 பேர் 10 பேரை சேர்த்துக்கு நின்று
விட்டுறாத. டேய், நம்ம வெற்றி நம்ம கட்சியின் வெற்றிலடா, நாம பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றிடா. நம்ம மண்ணும் மக்களும் இனமும் மானமும் பாதுகாப்பா வாழணும்னா நம்ம வென்றே தீரணும்டா, வழி இல்லடா. தலைவனின் பிறந்த நாள்ல நீங்க அந்த தலைவனின் படத்து மேல சத்தியம் பண்ணி உறுதி எடுத்துக்கிட்டு களத்துல நில்லுங்கடா. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அவன் இல்லடா, அவன் முன்னவன். 500,000 ஆண்டுகளா தூக்கி வந்த கனவை அவன் சுமந்தாண்டா. அவன் மகன் நான். என் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமந்து நிக்கிறேன். அதனால பாரம் அதிகம். போட்டு குழப்பிடாத, குறுக்கு மறுக்கா ஓடாத. ஈடுபாட்டோட நிக்கிறதுனா நில்லு, இல்லைன்னா வெளியேறி விலகி நில்லு. எனக்கு படிக்கல்லா இல்லைனாலும் தடைக்கல்லா இருந்துராத. எனக்கு தோளுக்கு துணையா இல்லைனாலும் தொல்லையா இருந்துராத. என் அருகில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா நின்று அது மேன்மையானது. தயவு செய்து சொல்றது கேளு. என் தலைவனின் படையில் பார்வைக்கு விரல் நீட்டிய திசைக்கு பாய்ந்த மறவர்கள் அந்த படையை கட்டினான். நான் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் படையை கட்டி எழுப்புறேன்னு நம்பிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்தாத, சொல்றத கேளு. யார நிறுத்தினாலும் உன் உடன் பிறந்தவன் உடன் பிறந்தவள் வெல்லணுங்கிற வெறியோட நிக்கணும். நமக்கு வெற்றி ஒன்றை தவிர நம்ம இனத்தின் விடுதலைக்கு ஒண்ணு இல்லை, வழியே கிடையாது. நம்ம வென்றே தீரணும். இன்னைக்கு உறுதி எடுத்துக்க. பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல, தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு. அது நம் இனத்தின் திருவிழா. எல்லாரும் கூடுவோம். இதய சுவற்றில் எழுது, மதில் சுவற்றில் எழுது, எல்லாருக்கும் எழுது. நம்ம அக்காவுக்கு கல்யாணம், மகளுக்கு சடங்கு, பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ அப்படி அண்ணன் எழுதியிருக்கேன். எடுத்து வச்சு வெத்தலை வாக்கு வச்சு 10 ரூபாப்பியோ 100 ரூபாப்பியோ 1000 ரூபாப்பியோ சொந்தக்காரனை புறம் கூப்பிடு. எந்த கட்சியில இருக்கு, ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு வா, வா வாடா. நடிகனுக்குத்தான் கூட்டம் கூடுமா, தற்கொலை பை தான் கூடுவானா? தத்துவ காரணம் கூட முடியும். தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம். இனமானத்தோட கூடுவோம். எப்படி கூடுவோம்? குடும்பம் குடும்பமாக கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து கூடுவோம். லட்சக்கணக்கா கூடுவோம். அங்க போடுவேன் பரமக்குடி அப்படின்னு தனி இது மாதிரி போட்டிருப்பேன். முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம்னு ஒண்ணு போடுவேன். தம்பி தங்கச்சி நல்லா கேட்டுக்க. அதுல 4 தொகுதிக்கு தனித்தனியா போடுவேன் கட்டம். அதனால என்ன பண்ணு, நீ வராத, உன் பரம்பரையே வரணும். அண்ணே பாட்டி பாட்டி ரொம்ப உடம்பு, ஆம்புலன்ஸ்ல அது ஏத்திட்டு வந்து அங்க படுக்க வை, கட்டில் உட்கார. என்ன பண்ணுவே தெரியாது, வரணும். நீ இல்ல வராத, நீ வர்றதுன்னா வராத. அம்மா அப்பா பொண்ணு கொடுத்தேன் தெருவுக்கு மாமன் மச்சன்னு பரம்பரையே வரணும். பரமக்குடினா அங்க 5000 பேர் உட்காரணும். ராமநாதபுரம் அங்க என்ன முதுகுலத்தூரா திருவடானையா போட்டு ராமநாதபுரம் தனி வச்சிருப்பேன் தம்பி. கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன். ராமநாதபுரம், இது முதுகுலத்தூர், பரமக்குடி இங்க போட்டிருப்பேன். இந்தியாவை யார ஆள்றது இல்லை, இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காண்டா. அங்க நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லடா. தமிழ்நாட்டை யார ஆள்றது இல்ல, நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு போக மாட்டான்டா. இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள். அவனுக்கு தெரியும்டா இந்த மகனை விட்டா வழி இல்லைன்ட்டு. இந்த நிலத்தை யார் ஆள்வது என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அவள் மகன் சீமானையும் கைவிட மாட்டார்கள் என் பெற்றோர்கள். பிடிச்சுக்குவான். அன்னைக்கு ஒன்னதுக்கு என்ன மைக்குன்னு ஏதோ ஒண்ணு கொடுத்தாண்டா, அது எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப சிக்கனாண்டா மொத பெட்டியில என் விவசாய சின்னத்தை வாச்சா திறனும்டா. அதுல கலப்பைய குறுக்கால போட்டிருக்கனால நல்லா பளிச்சுன்னு வர தெரியும்டா. கிட்ட பார்த்தா என் மூஞ்சி வேற தெரியும்டா. போட்டுருவான்டா. 234 தொகுதியிலையும் பெட்டியில நம்ம படம் இருக்கும்டா. விவசாயி உதயசூரியன் 236 இருக்காது, கை இருக்காது, தாமரை இருக்காது, ரெட்டால இருக்காது. நாம இருப்போம்டா. ஏன்டா நாம தான்டா இங்கே பெரிய கட்சி. நம்ம தான் பெரிய கட்சி. நம்பிக்கையோட போடு, களத்துல நில்லு. இன்னையிலிருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடங்கு. பிப்ரவரி 7 பேரழிச்சா கொண்டுடா. உலகம் திரும்பி பார்க்கணும். இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை, எவனும் நடத்த போறதும் இல்லை. இது யாரால் சாத்தியம்? பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகளால் தான் சாத்தியம்.
அவ்வளவு ஒழுங்கு. பிரபாகரன் கட்டியது விடுதலை புலிகள் என்கிற இராணுவம். அவன் பிள்ளை கட்டுவது நாம் தமிழர் என்கிற அரசியல் படை. அது கருவி எந்தவில்லை, சீருடை அணியவில்லை. ஆனாலும் இதுவும் அதே நோக்கத்திற்காக நிற்கிற மக்கள் அரசியல் படை, கருத்தியல் படை. அது கருவி ஏந்திய படை, அது ஆயுதம் ஏந்திய படை, இது அறிவாயுதம் ஏந்திய படை. மறுபடியும் சொல்றா திமிரா படா, நம் தலைவன் ஏந்திய ஆயுதத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தார்ட்ட இருந்துச்சுடா. நம் பாட்டன் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், பண்டாரவன்னியன், பெரும்பிடுகு முத்தரையர், பாட்டி வேலுநாச்சியார் எல்லா முன்னவர்களும் தூக்கி ஆயுதத்துக்கு எதிராக இவனுக்கு ஆயுதம் இருந்ததுடா. ஆனால் இவன் பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள், நாம் தூக்குற அறிவாயுதத்துக்கு எதிராக இந்த உலகத்தில் எவனுக்கிட்டையும் ஆயுதம் இல்லடா. அதனால திமிரான் இல்லை. எவனாவது கேள்வி கேட்டு தப்பிக்க சொல்றா பாப்போம், இல்ல நாம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றா பாப்போம். என்னை விடுறா, நான் நிறுத்துற பிள்ளைகள்கிட்ட, என் பிள்ளைகள்கிட்ட இங்க பேசிட்டு போனாடா, ஏய் மகிழி நீங்க பேசிட்டு போனல்ல, சரியா 15 வருஷத்துல வந்து நிப்பா பாடுறா, என்னை உட்கார வச்சு அவ பேசுவாடா. நீ கிட்ட போக முடியாது. அவ ஒருத்தா நினைக்காத, இது மாதிரி 1000 பேர் இருக்கா. புலிக்குட்டி அடகாத்து வச்சிருக்கேன், அடகாத்து வச்சிருக்கேன். திடீர்னு தாரிகானி என் தங்கச்சி எங்கெங்க வச்சிருந்தீங்க எப்படி பேசுறான்னு இன்னும் பல 1000 அணுகுண்டுகளை ஏவுவேன். இன்னும் 4 இருக்குல்ல, 2 மாசம் 3 மாசம் இருக்குல்ல, பாரு நீ என்னென்ன பாடுபடுத்துறேன்ட்டு.